ஆல்மோஸ்ட் நான் ஒரு 3 மந்த்ஸாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ தான் ரீசெண்டாக டெலிவர் ஆச்சு. அண்ட் அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்குள்ள யூஸ்வலாக பிரியாணினாலே எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி தான். ஸோ இன்றைக்கி சேஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கோம். வர்ணிகாவுக்கு மட்டன் லிவர்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. சரி பாய் சொல்லு. பாய் பாய். சரி, ஓகே, ஜூடியோ போகலாம். ஏன்னா நிறைய வாட்டி ஜூடியோ போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஜூடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அதை விட்டுட்டு நான் வேறு எங்கெல்லாமோ போய் ஷாப் பண்ணிகிட்டு இருப்பேன். ஹாய், நான் தான் உங்கள் வைஷ். வெல்கம் டு டெய்லி டேல்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வர்ணிகாவோட ஃபுல் டே ரொட்டீன் ப்ளஸ் என்னோட டே எப்படி போகுதுங்கிறது இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 3 மந்த்ஸாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ தான் ரீசெண்டாக டெலிவர் ஆச்சு. அண்ட் அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வர்ணிகா வீடியோ எடுக்கிறதுக்குள்ள மார்னிங் வர்ணிகா ஏஞ்சி தாத்தாவோட மேலே வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டா. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு இட்லி கொடுத்துருந்தேன். வர்ணிகாவுக்கு எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரிப்பீட்டே ஆகக்கூடாது. இன்றைக்கி இட்லி கொடுக்குறேன், நெக்ஸ்ட் டே இட்லியெல்லாம் கொடுத்தேன்னா அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உப்புமா, அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிட்டுப்பா. மார்னிங்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், உப்புமா வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே அவள் சாப்பிட்டுப்பா. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. சரி பாய் சொல்லு. பாய் பாய். பாப்பு கார் புக் எடுத்துட்டு வாடா. கார் புக் கார் புக் எடுத்துட்டு வாங்க. அம்மாட்ட எடுத்துட்டு வாங்க. அப்போ அம்மாட்ட எடுத்துட்டு போய் கொடு. அம்மாட்ட கொடுங்க. அம்மாட்ட கொடுங்க. ட்ரைனிங்க ட்ரைனிங்க. வெரி குட். வா இங்க இருக்கு. அடுத்து பாப்போமா? ஓகே, பிளேனுங்க. பிளேன் பிளேன். ஏய் வெரி குட். புறா வேற. அவங்க புறாங்க. புறாவும் காட்டுவாங்க. இப்ப போட். காரிங்க. இங்க ஒரு டாக் இருக்கு எங்க வீட்டு பக்கத்துல. அது பேர் ரெமோ. சோ அதனால எந்த டாக பார்த்தாலும் அவளுக்கு பேர் வந்துட்டு ரெமோ தான். அப்போ ரெமோ சொல்லு. இது யாருடா? இது என்னது? மம்பம் இல்லை. இது என்னது? ரெமோ. பட்டர்ஃப்ளை. அது சரி. வர்ணிகா எங்க பாத்து அவ்வளவு உள்ள போய் பாக்கணும்னு இல்ல. வர்ணிகா இது வந்து வர்ணிகா எங்க? வர்ணிகா. சரி ரமா எங்க? கார். போட். மூக்கேங்க? நான் கேட்கவே இல்லை. தலை எங்க? தலை. வாய் எங்க? காது எங்க? தோடு எங்க? சரி பல்லு எங்க? பல்லு எங்க?
கண்ணு மூக்கு அது தலை. நானும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு சத்து மாவு கஞ்சி அம்மா போட்டு கொடுத்தாங்க. சரி இது குடிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்தேன். இப்போல்லாம் வர்ணிகாவுக்கு வந்து நாங்கள் இப்போ தான் மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அவளுக்கு நாங்கள் டம்ளர் ஆர் ஓப்பன் கப்பில் தான் கொடுத்தே பழக்கியிருக்கோம். அவளுக்கு நார்மலாகவே நாங்கள் பாட்டில்ஸ் இன்ட்ரடியூஸே நான் பண்ணலை. ஸோ ஓப்பன் கப்லேயே கொடுத்துட்டே இருப்போமா. ஸோ நான் இப்போ பால் குடிக்கிறேன் அப்படின்னா கூட வந்து என்கிட்ட வந்து எனக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டு குடிச்சிட்ருக்கா. ஸோ இப்போ நான் சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சத்து மாவு கஞ்சும் நாங்கள் போட்டு கொடுப்போம் ஈவினிங்கில். ஸோ அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்ருக்கா. வர்ணிகா கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திருவா. 6:30 7 அது மாதிரி போலவே அவள் எழுந்திரிச்சிருவா. ஸோ அவளோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் 8:30க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிருவா அவள். ஸோ 11 போல் அவளுக்கு சூப்பு ஆரல்ஸ் வந்துட்டு ஒரு நாள் சூப் அண்ட் ஒரு நாள் எக்கு கொடுப்போம். சூப்னால் நார்மலாக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பாயில் பண்ணி அந்த மாதிரி வந்து அவளுக்கு சூப் கொடுப்பேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கு வந்துட்டு எக்கு எல்லோ சாப்பிட மாட்டா. எக்கு ஒயிட் நல்லா விரும்பி சாப்பிடுவா. இப்போல்லாம் சம்மராக இருக்குதுன்னு சம்டைம்ஸ் நாங்கள் இளநீ கூட அவளுக்கு மார்னிங்கில் வந்து 11 o'clock ரொட்டீனில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் மார்னிங்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோடய ப்ரெஸ்ட் ஃபீடிங்கை கட் டவுன் பண்ணிகிட்டே வரதுனால எவ்ரி 2 hours வந்துட்டு அவளுக்கு பசிக்கும் போதுனா நான் ஏதாவது கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்மோஸ்ட் மார்னிங் வந்துட்டு இப்போ சாலிட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றா. ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஃபுல்லாகவே குறைச்சிட்டா. பட் ஆனால் தூங்கும் போது மட்டும் அவளால் வந்துட்டு ப்ரெஸ்ட் ஃபீட் எடுக்காமல் தூங்கவே முடியறதில்ல. அண்ட் நானும் நிறையா ட்ரை பண்ணேன். ஒரு 2 நாள் முன்னாடி கூட வந்துட்டு எப்படியாவது நம்மளே தட்டி தட்டி தூங்க வைக்கலாம். என் அம்மா ட்ரை பண்ணாங்க, அப்பா ட்ரை பண்ணாங்க. அவள் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே வேணாம், இது நம்மளுக்கு இப்போதைக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த பிளான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் வந்துட்டு தூங்குறதுக்கு மட்டும் அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க வச்சுருவேன். ஸோ 11 o'clock அவளோட ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வெளியில் விளையாட போகலாம். அதுக்கு மேலெல்லாம் அவள் வீட்டில் இருக்கவே மாட்டா. வெளியே விளையாட போகணும் அப்படின்றவா. வர்ணிகாவுக்கு வீட்டில் வந்து ஒரு கார் இருக்குது. அதை வச்சு கொஞ்ச நேரம் ஓட்டுவா. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போயிடுவா. ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வர்ணிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் பக்கத்து வீட்டில் வந்துட்டு அவளுக்கு பெரிய சைக்கிள்லாம் வேறு இருக்கும். ஸோ அந்த பெரிய சைக்கிளில் தான் நான் உட்காரணும், இந்த சின்ன கார்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக அந்த பெரிய சைக்கிளில் தான் நான் ஏறி உட்கார வைக்க சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு சுற்றிட்டு இருப்பாள். முன்னாடியெல்லாம் நான் ஏறி உட்கார வச்சிட்டு இருந்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவளே அந்த சைக்கிள் மேலெல்லாம் ஏறி உட்காந்துட்டு என்னை அப்படியே தள்ளி ரவுண்டு போகலாம் அப்படின்பா. அங்கே பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேறு இருக்குது. ஸோ சைக்கிளில் எப்போது ஏறி உட்காந்தாலே கேட்பா அண்ணா வரலையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எப்போது என்ன பண்ணுவா அப்படின்னா அவள் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் முன்னாடி உட்காந்துப்பான். ஸோ உட்காந்துட்டு இவங்க 2 பேரும் இப்படியே ரவுண்டு போயிட்டு வருவாங்க. 2 பேருக்கு ஒரு பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் உனக்கு ஜஸ்ட்டு 6 months தான். நான் அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டதுனால அவளும் இப்போ வரைக்கும் அண்ணான்னு கூப்பிடுவா. ஸோ அதனால தான் இப்போ சைக்கிள் ஏறின உடனே என்ன கேட்குறான்னா அண்ணா எங்கே அண்ணாவும் சைக்கிள் ஓட்ட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அண்ட் அந்த வீட்டில் ஒரு தாத்தாவும் இருக்காங்க. ஸோ அந்த தாத்தா வந்து அவளுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. எப்போ பார்த்தாலும் அந்த தாத்தா கையை பிடிச்சிட்டு அவள் பாட்டுக்கு நடந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவா. தூங்குறாங்களா?
அண்ணா அப்புறம் ஏஞ்சி வருவாங்க. சரியா? தாத்தாவும் தாத்தா கீழே போயிருக்காங்க. நம்ம தாத்தா இருக்காங்க. கார் எங்க? சரி போய் உன் கார் எடுத்துட்டு வா. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். வர்ணிகா பிறந்து ஒரு 1.5 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவளுக்கு அவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் கீழே போனாலே ஹை வர்ணிகா பாப்பா வந்துட்டா அப்படின்னு நான் எல்லாருமே ஓடி வந்துடுவாங்க அவளை பார்க்குறதுக்கு. அவளுக்கும் அவங்க எல்லாரையும் பார்த்தா செம்ம ஜாலி ஆகிடும். அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னோன்னு ரொம்ப சோகமாக அப்படியே வீட்டுக்கு வந்துட்டா. யூஸ்வலாக பிரியாணினாலே எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி தான். ஸோ இன்றைக்கி சேஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கோம். யூஸ்வலாகவே குளித்தோன்னே பார்த்திங்கன்னா அவளுக்கு நல்லா தூக்கம் வந்துடும். எப்போதும் தூங்கிடுவா. ஸோ 12 to ஒரு 1:32 வரைக்கும் தூங்கினதுக்கு அப்புறம் எந்திரிச்சு தான் வந்து அவளுக்கு நாங்கள் லன்ச் கொடுப்போம். பட் இன்றைக்கி வந்து அவளுக்கு நாங்கள் லிவர் சூப் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சோண்டு லிவர் சூப் கொடுத்துட்டு அப்படியே தூங்க வச்சிடலாம். ஏன்னா நான் லிவர் சூப் அதுக்கப்புறம் கொடுத்தேன் அப்படின்னா அவள் லஞ்ச் ஒழுங்காக சாப்பிட மாட்டா அப்படிங்கிறதுனால லிவர் சூப்பை வந்து நான் இன்றைக்கி கொடுத்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே ஒரு 11:30 to 12 வரைக்கும் நல்லா அங்கே ஜாலியாக விளையாடுவா. வந்தோடனே ஒன்று இப்போ கார்த்தி ஆஃபீஸ் போகிறதுனால நான் குளிக்க வச்சிட்ருக்கேன். இல்லைன்னா வந்து கார்த்தி தான் வர்ணிகாவை எப்போதுமே குளிப்பாட்டுவான். ஸோ இன்றைக்கி நான் சாட்டர்டே சண்டேயில் இந்த ரொட்டீனை ஷூட் பண்ணதுனால கார்த்தியும் இருந்ததுனால கார்த்தி தான் அவளை குளிப்பாட்டிகிட்டு இருந்தான். ஸோ கார்த்தி கூட குளிக்கிறேன் அப்படின்னாலே போதும், குறைஞ்சது 1 hour குறைஞ்சது 2 பேரும் வெளியே வரவே மாட்டாங்க. அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. வர்ணிகாக்கு எப்போ குளிக்க போகலாம் அப்படின்னு சொன்னாலும் கடகடன்னு அவள் பாத்ரூமுக்கு போயிடுவா. ஏன்னா அவளுக்கு தண்ணியில் விளையாடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். சூப்பெல்லாம் குடிச்சிட்டு வர்ணிகாக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. ஸோ அவளை அப்படியே தூங்க வச்சுட்டு இங்கே வந்து சிக்கன் 65 செய்யலான்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சிக்கன் 65 செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 cup லெமன், ஒரு எக் ஒயிட், 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 teaspoon 65 மசாலா, 2 teaspoon மைதா அண்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 30 minutesக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அண்ட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்களுக்கு சிக்கன் பிரியாணி அண்ட் வர்ணிகாவுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் வச்சு நான் சூப் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தால அதே வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சிட்டு அப்படியே வந்துட்டு லிவரோடு வச்சு அந்த சாதத்தை அப்படியே கொடுத்துட்டேன். இன்றைக்கி இதுதான் அவளோட லஞ்சு. வர்ணிகாவுக்கு மட்டன் லிவர்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஊட்டுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ ஈஸியாகவே வந்து அவள் உட்காந்து அழகாக சமத்தாவே சாப்பிட்டுட்டா. கொஞ்ச நேரம் ஹை சேரில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பா, அப்புறம் ஹை சேர்லேயே நின்றுட்டுலாம் சாப்பிட்டுட்ருப்பா. எப்படியோ ஒரு வழியாக உட்காந்து, ஏன்னா ஹை சேர்லேயே அவள் சாப்பிட்டா அப்படின்னா சிந்திரா அப்படின்னா ஹை சேர்லேயே இருக்கும், நான் அப்படியே எடுத்து போட்டுருவேன். இன்கேஸ் அவள் நடந்தெல்லாம் சாப்பிட்றா அப்படின்னா பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே சாதம்லாம் கொட்டிடும், அப்படியே சிப்புன்னு ஆகிடும். அதுக்காகவே வந்து நான் அவளை ஹை சேர்லேயே தான் எப்போதுமே உட்கார வச்சு லஞ்ச் கொடுப்பேன். சாப்பிடும் போது ஏதாவது நான் ரைம்ஸ் பாடிட்டே ஆர் புக்ஸில் ஏதாவது காட்டுவேன், டாய்ஸ் இந்த மாதிரி ஏதாவது என்கேஜ் பண்ணிகிட்டே அவளுக்கு நான் சாப்பாடு ஊட்டுறேன் அப்படின்னாலே வந்துட்டு அவள் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்ருவா.
அவளுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு நான் சாப்பிட்றதுக்கு ஆல்மோஸ்ட் 2:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 அண்ட் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி எல்லாம் வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா வர்ணிகாவோட குட்டி கை, குட்டி கால் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அப்படியே ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே வந்திருக்கு. ஏன்னா அவங்க ஃபோட்டோஸ் கூட கேட்டிருந்தாங்க. வர்ணிகாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல எடுத்த பிக்சர்ஸ் நாங்கள் கொடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா வர்ணிகாவோட 2 கை, அழகாக இந்த கையில் ஏதோ இதெல்லாம் பண்ணியிருக்கா, ஏதோ முத்திரையெல்லாம் வேற பண்ணியிருக்கா. என்னெல்லாம் இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வர்ணிகாவோட கை, கால், அப்புறம் கார்த்திகோட கை, என்னோட கை, அப்புறம் எங்க அப்பாவோட கை, அப்புறம் எங்க அம்மாவோட கை. லைக் தாத்தா பாட்டி எல்லாருமே அவளை கேர் பண்றோம் அண்ட் அவளை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளைஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பண்ணவே சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல தான் நான் இவங்களை பார்த்தேன் அண்ட் நான் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நம்ம பிரெக்னென்ட் ஆனோம், அப்படி குழந்தையெல்லாம் பிறக்குதுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இம்ப்ரின்ஸ் எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு நான் ரொம்ப ப்ரிசியஸா கேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல வர்ணிகாவோட நேமு, டேட்டு, பிறந்த டேட்டு, டைமு, வெயிட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபினிஷ், குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ், குவாலிட்டி எல்லாம் ஓகே. அண்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் வச்சிருக்காங்க. வெறும் ஹேண்ட் பிரிண்ட்ஸ் அண்ட் லெக் பிரிண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அண்ட் நான் பண்ணது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். எனக்கு இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இது பண்ணதுல நான் ரொம்ப ஹாப்பி. வர்ணிகா கண்டிப்பா பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமேட்டு அம்மா என் கை இவ்வளோ குட்டியா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாவே சந்தோஷமா இருக்கும் எனக்கு. ஸோ ஈவினிங் நானும் கார்த்தியும் மட்டும் ஷாப்பிங் போகலான்னு சொல்லி கிளம்பினோம். பெரிய ஷாப்பிங்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு நைட் ட்ரெஸ் எல்லாமே பழசாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நைட் ட்ரெஸ் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகலான்ட்டு கிளம்பினோம். சரி, ஓகே, ஜூடியோ போகலாம். ஏன்னா நிறையா வாட்டி ஜூடியோ போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஜூடியோ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அதை விட்டுட்டு நான் வேறு எங்கெல்லாமோ போய் ஷாப் பண்ணிகிட்டு இருப்பேன். சரி, ஓகே, ஜூடியோவில் எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் போயிருந்தோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் நான் சாட்டர்டே சண்டேயில் போனதுனால எனக்கு வந்து ட்ரையல் ரூம் கூட வந்து அவ்வளோ நேரம் க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. சரி, ஒரு நைட் ட்ரெஸ் தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸான 2-3 டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அந்த. ஸோ ஈவினிங் போனதுனால வந்துட்டு கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு அன்னைக்குன்னு பார்த்து. சரி, ஓகே, அப்படியே வந்துட்டு என்னோடய ஃபேவரட் குப்தா பவனில் போய் அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு டே எண்ட் பண்ணிட்டோம். ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து வர்ணிகா அண்ட் என்னோடய ரொட்டீன் பார்த்திங்கன்னா இப்படி தான் போகும். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.